எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை கொஞ்சம் ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப குற்றவாளி மேடைகளில் நிறுத்துகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு பயம் வந்துருச்சு ஆக்சுவலாக. எல்லாரும் ரொம்ப குறுகியான ஒரு மேடையில் நிற்க வைக்கிறது ரொம்ப அசௌகரியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு வீதி நாடக கலைஞன். எனக்கு மக்கள் எந்த தளத்தில் இருக்கிறாங்களோ அதே தளத்தில் நின்று பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு ஆள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற எல்லாரையும் மாதிரி தான் எனக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய, நான் இப்போ என்னை பற்றி மட்டும் தான் பேச முடியும். இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பற்றி பேசிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு கிடச்சா ஏதாவது ஒரு இடத்துல கதையை கொடுத்துடலாம், இல்லை வந்து நடிச்சிடலாம், இல்லை வந்து ஒரு இயக்கம் பண்ணிடலாம், இல்லை ஒரு பாட்டு பாடிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்த எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் மாதிரி தான் நானும். ஸ்கூலில் இருக்கும்போதும் சரி, காலேஜில் இருக்கும்போதும் சரி, சினிமாவில் எப்போவாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் கல்லூரி காலங்களில் நிறைய நாடகங்கள்லாம் பர்ஃபார்ம் பண்ண அந்த அனுபவம் இருந்தது. எழுதி நானே இயக்குவேன். ஏன்னா அப்போது எழுதி இயக்கிறதுக்கு மற்ற யாரும் இல்லாததுனால நான் அந்த வேலையை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நடிக்கிறதுக்கும் அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் நானே நடிக்கிற அந்த வாய்ப்பு எடுத்துக்குவேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நான் சொல்கிறத கேட்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அதனால் மற்றவங்க நடிக்க நான் எழுதி இயக்கிக்கிட்டு இருந்தேன் நிறைய நாடகங்கள். அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்னு நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. அதில் ஸ்கிட் மைம்னு சொல்லிட்டு 2 காம்படிஷன் இருக்கும். அதில் நான் வந்து நேஷ்னல் சாம்பியனாக வின் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த நாடகங்கள் மேலே ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால நிறைய வீதி நாடகங்கள், நிறைய மேடை நாடகங்கள்லாம் எழுதி இயக்குன வாய்ப்பு கிடச்சிது. இது அப்படி போயிட்டு இருந்தாலும் படித்தது வந்து லயோலா காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், அப்புறமா கிரசென்ட்டில் எம்பிஏ படிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு இந்த நாடகங்கள் மேலே இருந்த ஆர்வம் குறையலை. அப்புறமா கார்ப்பரேட்டில் கொஞ்சம், என்ஜிஓவில் கொஞ்சம், கவர்மெண்ட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த காலகட்டத்துலேயுமே ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு மேடை நாடகங்கள் செஞ்சுருவேன். கண்டினியூஸாக 500-600க்கு மேலே நான் வீதி நாடகங்கள் எழுதுகிற வாய்ப்பு கிடச்சிது, எழுதி இயக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது எனக்கான ஆடியன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறத நான் உணர்ந்தேன். நான் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயத்தை இன்னும் நிறைய பேரை சொல்லணுங்கிறது ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. என் கூட இருந்தவங்கலாம் வீதி நாடகம் செய்துட்டு இருந்தவங்களாம் சினிமாவில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சு. அப்போது கிறிஸ்டி செல்வப்பா என்னுடைய நண்பர், அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னும்போது ஜஸ்ட் வோட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி யூடியூப்பில் அதுவும் இருக்க தான் செய்யுது. இளைஞர்களை வந்து ஓட்டு போடுறதுக்குன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது ஒரு பிஎஸ்ஏ ஆக்சுவலாக, அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறோட ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அது. ஸோ அது செய்து அதுக்கப்புறமா இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். எல்லாமே நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் செய்தோம். அப்போலேருந்தே நாங்கள் இணைந்து வேலை பார்க்க ஆரம்பித்தோம். அது எல்லாமே நல்லா வந்ததாக எங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிறிஸ்டி செல்வப்பனுக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து வேலையை வேறு ஒரு காரணத்துக்காக விட வேண்டிய சூழ்நிலை, வேலையை விட்டேன். அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த நேரத்தில் கிறிஸ்டி செல்வப்பன் நீங்கள் ஏன் ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அந்த படம் தான் இன்றைக்கி குற்றம் கெடுதலாக வந்திருக்கு. மற்றபடி சினிமாவை ஒரு சில சினிமாக்களை பார்த்த அனுபவத்தை தவிர எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் இது ரொம்ப டைரக்டான ஒரு கன்ஃபெஷன். அதனால் நீங்கள் தாராளமாக என்ன வேணால் பம்பாட் பண்ணலாம். படத்தை பார்த்ததுக்கு என்ன வரும். ஏன்னா நமக்கு தமிழில் வந்து நிறைய படங்களையும் நான் இன்னும் பார்க்கல, அதான் உண்மை. வெளி மாநில படங்களோ இல்லை இந்த வேர்ல்டு மூவிஸோ அதெல்லாம் கூட எனக்கு பார்த்த அனுபவம் இல்லை, அதுதான் உண்மை. இந்த டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்ற ஏரியாவில் கொஞ்சம் வேலை பார்த்தனால என்னால் கொஞ்சம் ஒரு படத்தை மேனேஜ் பண்ண முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய சுருக்கமான ஒரு இன்ட்ரடக்ஷன். நீங்கள் இன்னும் படத்தை பற்றி நம்ம நிறைய பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குற்றம் கெடுதல் ஏன் அந்த படம் ஏன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? எது வந்து அடிப்படை? அதாவது கிறிஸ்டி செல்வப்பன் சொல்லும்போது ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணார். அப்போது வந்து எனக்கு அதில் லவ் சப்ஜெக்ட்லாம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது எட்டனதர் ஃபில்மாக போயிருங்கிறது கான்ஃபிடென்ட்டாக தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு காஸ்ட் இருந்துச்சுன்னா தான் மட்டும் அது லவ்வாக இருக்க முடியும்னு தோணுச்சு. அந்த லவ்வை வந்து பார்ப்பாங்க 4 பேருங்கிற மாதிரி ஒரு ப்ரிசம்ஷன் இருந்துச்சு. அப்போது வித்தின் த கிவன் பட்ஜெட் ஒரு உலகளாவிய ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறது தான் ஒரு ஆர்வம். அதில் எது சொல்லப்படாமல் இருக்குது, அதில் எது நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் இருக்குதுன்னு யோசிக்கும்போது அதுக்கு அந்த கார்பரல் பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படாமலே இருந்திருக்கு. தமிழ் படங்களில் மட்டும் இல்லை, பல்வேறு படங்களில் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அடோலசன்ட் எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷனுங்கிற விஷயமுமே பேசப்படாமல் இருந்தது. ஸோ எது பேசப்படாமல் இருக்கோ அதை நம்ம ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கணுன்றது ஒரு ஆர்வம். இன்னொரு பக்கம் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே மனித உணர்வுகளில் ரொம்ப குட்டி விஷயங்கள் சொல்லப்படாமலே இருக்கிறதா நான் உணர்ந்தேன். உதாரணத்துக்கு இப்போது கில்ட்டுங்கிறது, குற்ற உணர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதை அதை நாடகங்களில் காட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சினிமாக்களில் அதை சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய நிறைய அழுத்தத்தை கொடுக்க முடியுன்ற ஒரு 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 எண்ணம் இருந்துச்சு. சரி, அதை முயற்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்க்கும்போது அது குற்றப்படுதலாக உருவாச்சு. எல்லாருமே ஸ்டூடெண்ட் ரைட்டர்லாம் நிறைய வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவு பற்றி நிறைய பேசினாங்க. நிறைய கன்ஸ்டன்ட் இருந்தாலும் நல்ல ஒரு ஒளிப்பதிவு, சிறப்பான ஒளிப்பதிவு படத்தை கொடுத்துருக்கீங்க. அண்ட் டெல் அஸ் அபவுட் உங்களுடைய கெரியர், சினிமாட்டோகிராஃபி கெரியர். எனக்கு சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவங்க இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த படம். ஸோ அந்த கெரியரில் ஆரம்பித்து இந்த படம் வரையும் நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். நானும் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான். பேசிக்காக நான் சரவணன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். கமர்ஷியல் படங்கள் ஒரு 15 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மனோஜ் பரமஹம்சா கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விண்ணை தாண்டி வருவாயா, ஈரம், நண்பன், இந்த படங்கள்லாம் அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு பிரம்மா சாரோடைய அறிமுகம் கிடச்சிது. அவர் கூட 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்த வேர்ஷனாக இந்த படம் பண்ணும்போது அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாரு. அதை படிச்சுட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறம் வளர்ந்த குற்றம் கெடுதல். நான் ஜிஎஸ் ஃபிலிம்ஸில் ஆட் எடிட் பண்ணியிருந்தேன். அங்கே லெலின் சார் வந்து ஒரு படம் கொண்டு வந்தார். அதை எடிட் பண்ணும்போது லெலின்ஸோட படம் ஆச்சு. அப்போ தான் எடிட்டிங்னால நல்லா கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். டோட்டலாக அந்த லெலின்ஸோட ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் தான் சார். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் விஷ் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த படம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ படமே பார்க்கலன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆனால் படமே பார்க்காம எப்படி உங்களுக்கு வந்துட்டு இப்படி சமுதாயத்தில் நடக்கிற இவ்வளோ விஷயங்கள், ஒரே படத்தில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லணும்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஒரு விஷயம் 2 விஷயம்னா பரவாயில்ல, படத்தில் நீங்கள் சொல்லாத விஷயமே கிடையாது. நாங்கள் அப்படியே ஒரு ஆச்சரியத்தில் இருக்கோம். ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது எப்படி உங்களுக்கு முடிஞ்சிச்சு? இந்த இடத்துல இப்படி சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வகையில் எனக்கு நிறைய சினிமாக்கள் பார்க்காதது ஒரு பெரிய பலமாக இருந்ததுதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா முதல்ல வந்து நம்ம 2 விஷயம் இருக்குது. நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் நமக்கு அப்சர்வ் பண்ணுறோங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ப்ரெசன்டேஷன். அது ப்ரெசன்டேஷனுங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படமோ இல்லை 2 படமோ நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு ஆழமாக பார்க்குறோம், எவ்வளவு உணர்வுபூர்வமாக அதை வந்து உணர்றோம், அதோடைய மேக்கிங்கை எப்படி உணர்றோங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொரு வகையில் நான் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் எனக்கு டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் ஒரு ஏரியா இருக்குது. என்ஜிஓஸில் கவர்மெண்ட்லலாம் வந்து நான் வந்து இப்போ ஜாயின்ட் டைரக்டராக இருந்தேன் ஐஇசி டிபார்ட்மெண்ட்டுக்கு. தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணேன். அதில் ஒரு நிறைய பயிற்சிகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து வெறும் காட்சிவியலில் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ப்ரெஸ்ஸில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஒரு பர்டிகுலர் வித்தின் கிவன் பட்ஜெட்டோ வித்தின் கிவன் ஏரியாக்குள்ளே என்னென்னலாம் சொல்ல முடியுங்கிற மாதிரி விஷயம். இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு நமக்கு சொல்லணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா எப்படியாவது சொல்லித்தான் ஆகும். அது ஒரு ரூபாயும் ஒரு ஃப்ரேமும் அந்த ஒரு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு செகண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. அது எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம படம் பண்ணுவோம்னு தெரியாது எனக்கு. இன்றைக்கி வந்து நம்ம நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து படம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, நிறைய ரிவ்யூலாம் போயிட்டுருக்கு. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது எங்கள் யாருக்குமே அது தெரியாது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு இதுக்கப்புறமா நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த டிசைர் டு டூ இட் ஒன்லி மேட் இட். சார், இப்போ சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும்போது ஸ்கூல் பிரச்சனை எடுத்திருக்கீங்க. இப்போ ஸ்கூலில் வந்து நடந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டு கதை மூவ் பண்ணியிருக்கீங்க. அதுலேயே வந்து உணர்ச்சிகளையும் கொண்டு வந்திருக்கீங்க, தனி மனித உணர்ச்சிகளையும் கொண்டு வந்திருக்கீங்க. பட் நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை வந்து நீங்கள் சொல்ல வந்த விஷயமே இது தானே சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ரமைஸ்ன்னு பொறுத்தவரையில் எந்த படம் வந்து முடிஞ்சிருக்கோ அது வந்து காம்ப்ரமைஸ்ட் ஃபில்ம் தான். காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு படத்தை முடிக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் முடிக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு 30% தான் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். 70% அது பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து எங்களுக்கே சில விஷயங்கள் இதை விட பெட்டராக இருக்கலாமோ, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கலாம், இல்லை இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போக போகுதுங்கிற காரணமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. படத்தோட ஆக்சுவல் கிளைமேக்ஸ் வந்து எப்போ முடியுது அப்படின்னு சொன்னால், அந்த டீச்சரை வந்து தூக்கிட்டு போகிறாங்க, அந்த குட்டி பையனை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு வராங்க, கதவு மூடுது, அதோட படம் முடியுது. அதுதான் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பிரகாரம் இருந்தது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா என்ன நாங்கள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணோம்னா, இதுக்கப்புறமா ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் மாஸ் ஆடியன்ஸ் கிட்ட, அதாவது இன்னைக்கு நான் நிறைய ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நிறைய லேர்னிங் இருக்குது எனக்கு. படத்தை பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ரோகிணி தியேட்டரில் போய் பார்த்தேன் நான்.
நிறைய தேட்டரில் பார்க்கும்போது ரோகிணி தேட்டர்லையும் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்துட்டு குற்றமற்றத்தில் பார்க்கறதுக்கு என்னால் முடியவே இல்லை. காரணம் என்னன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எனக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து இப்போ இருக்கிற அந்த கடைசி சீனியும் சேர்த்துமே கூட அவங்களுக்கு சரியாக சொல்லப்படாத மாதிரி இருக்கு. இன்னும் ஆழமாக ஒன்று அடிக்கிறேன்னு சொல்லு, இல்லை அடிக்க வேணான்னு சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு, அதை விட்டு நீ பாட்டு கொலன்னு பேசிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்கு. ஸோ அந்த வகையில் நாங்கள் அந்த ஒரு கடைசி சீனை கடைசியாக தான் சேர்த்தோம். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், அந்த பையனுடைய மாமாவை ஆக்ட் பண்ணியிருப்பாரு, அவருடைய கேரக்டரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கும் போது அவர் ஒரு சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளுக்காக அடுத்தவங்களோட பிரச்சனைக்காக போராடுற மாதிரி கொண்டு வந்திருப்பீங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் அவங்க அந்த பிடி மாஸ்டரை அவர் அடிச்சிடுவார். அந்த இடம் அவருடைய கேரக்டருக்கே வேற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வந்த உடனே கோவத்தில் அடிச்சிருந்தா கோவத்தில் அடிச்சிட்டான்னு சொல்லிடலாம். பட் இந்த பிடி மாஸ்டர் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருப்பாரு. இவ்வளோ போராட்டம் போராளிகளே அவர் சமுதாயத்துக்காக பேசிட்டு இருக்கிறவர் ஒரு உதவி செய்யற ஒருத்தர் அவருடைய வேகத்தை அவர் மேல இன்னொருத்தங்களை இன்னொருத்தங்களை துன்புறுத்துறதுங்கிறதும் ஒரு போராளிக்கு கண்டிப்பா ஒத்துக்கொள்ள முடியாதது. அப்படிங்கும்போது அவர் அந்த சீன்ல அடிச்சது ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம சினிமாக்கள்லையும் ஏதாவது இந்த ஹீரோ வர்ஷிப் கதைகள்லையும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குன்னா, கேரக்டர்னு அப்படி ஒரு முடிவு ஆயிடுச்சுன்னா நம்மளே ஒரு ரூலை வகுத்துக்கிறோம். ஆனால் யதார்த்தத்தில் அப்படிலாம் கிடையாது. போராளியாக இருந்தால் ஒரு கோபத்தில் பலர்னு ஒரு அறையத்தான் செய்வோம். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான் அவன். இன்ஃபேக்ட் நான் அவனை போராளியாகவும் நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. போராட்ட குணமுள்ள ஒரு மனிதன், ஒரு கோபப்படுற ஒரு மனிதன். அப்படிதான் அப்படிதான் நம்ம அந்த கேரக்டர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் என்னால் அவனுடைய கேரக்டர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா, அவ்வளவு கோபத்தோட அவ்வளோ ஆழமான கோபத்தோட கடைசியில் போகும்போது அந்த டீச்சரை மன்னிச்சு அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாரு. ஓவரால் கோபம் அந்த மனிதனுக்கு, அந்த பர்டிகுலர் பர்சன் உதயன் கேரக்டர் பேரு, அவருக்கு ஒரு ஆள் மேல தனிநபர் மேல இல்லை அந்த கோபம். அந்த மொமெண்ட்டுக்கு அந்த தனிநபர் மேல இருக்கு. ஆனா ஹோல் சிஸ்டம் மேலதான் கோபம். இந்த படமே ஹோல் சிஸ்டமை தான் அக்யூஸ் பண்ணுது. அந்த ஒரு பிரின்சிபலையோ இல்லை அந்த டீச்சரையோ யாரையுமே அக்யூஸ் பண்ணலை. இது ஒரு ஹோல் சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனையாக தான் நம்ம காமிச்சிருக்கோம். அந்த வகையில் அந்த கேரக்டரைசேஷன்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த கோபங்கிறது ஒரு நம்ம இப்போ ஏதாவது ஒரு கோபம் வருதுன்னா டப்புன்னு கையில் அறையிறதுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். என் பேர் அவினாஷ், டைரக்ஷன் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி ஒரு படத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததுக்கு. அப்புறம் இந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா கேரக்டரைசேஷன். ஒரு கேரக்டர் ஒரு சீனுக்கு வந்தாலும் அது ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க. அடுத்த சீனுக்கும் வருதோ இல்லையோ அது அந்த கேரக்டர் ஒரே சீனில் நீங்கள் நல்லா தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும். ஸோ இது அந்த சின்ன பையன் கேரக்டர்லேருந்து, உதயன் கேரக்டர்லேருந்து, அவங்க அம்மா கேரக்டர்லேருந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த ரொம்ப டீப்பாக போயிருந்தது. எனக்கு ரொம்ப பார்க்கும் போதே ஸ்க்ரீனில் தெரிஞ்சது. அந்த கேரக்டரைசேஷனோட ப்ராசஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையிலேயே எனக்கு அந்த பதில் தெரியலைங்க. எனக்கு பிடிச்ச ஆட்கள் இவங்களாம், இந்த நபர்கள் எல்லாருமே என்னை சுற்றி இருந்தவங்க தான். சொல்லப்போனால் அந்த பிரின்சிபல் ஒய்ஃபுமே கூட எனக்கு தெரிஞ்ச ஆட்கள், என்னை சுற்றி இருந்தவங்க தான் இவங்கலாம். திங்க் நான் ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டனால நான் ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். உட்காந்து மெனக்கெட்டு எதுவும் யோசிக்கல. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ தனஞ்சயன் சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தனஞ்சயன் சார் எனக்கு ஆழமாக தெரியும். அவர் எப்படி உட்காந்துருப்பார், அவர் ஒரு மொமெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அவருக்கு பிடிச்ச விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார், பிடிக்காத விஷயம் அவர்கிட்ட நடக்கும்போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு இவரை மைண்டில் வச்சுட்டு பேரை மட்டும் மாற்றி நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு அது ஒரு பெரிய கேரக்டரைசேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே அப்படி தான் இருந்துச்சு. எப்படின்னா, ஆனால் என்னன்னா ஒரு லெவலுக்கு அப்புறமா அந்த படம் இவால்வ் ஆக நம்ம யாரை வச்சு ஆரம்பிச்சோமோ அது மறந்துடுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த பிரின்சிபல் ஒய்ஃபும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப உண்மையான கேரக்டர்ஸ் தான். அவங்கள வச்சு தான் அதை ஆரம்பிச்சுது அந்த கதை. படம் கிட்டத்தட்ட முடிஞ்சு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா படம் ஆரம்பித்து முடித்து அதுக்கப்புறமா அவார்டுக்கெலாம் போய் திருப்பி ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் கேப்பில் எனக்கு மறந்தே போச்சு. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. முந்தாம் நாள் அன்னைக்கு எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் படத்தை பார்த்துட்டு வர்றாரு. வந்த அன்னைக்கு இந்த மாதிரி இந்த மாமாவும் அத்தையும் கூட்டிகிட்டு போனாண்டான்னு ஞாபகம் வருது எனக்கு. அவங்க தான் அந்த கேரக்டர்ஸ். அவங்களுடைய பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருந்தார். நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் நேரத்தில். அது அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம முக்கியமான ரியல் கேரக்டர்ஸ் நம்ம கூட்ட சுற்றி இருக்கிற ரியல் கேரக்டர்ஸ் வச்சு தான் கேரக்டரைசேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அப்படிப்பட்ட படம் தான். ஆனால் அது அத்தனை படம் நிறைய படம் பண்ணுற அளவுக்கு நமக்கு அவ்வளோ கேரக்டர்ஸ் நம்ம சுற்றி இருப்பாங்களான்னு தெரியல. காலியாகிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக பண்ணலாம். அப்புறம் அந்த செழியன் கேரக்டர் எதுக்கு சார் கொஞ்ச நேரத்துலயே இது பண்ணிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த செழியன் கேரக்டர் வந்து ஸ்க்ரீன்ல வரும்போதெல்லாம். அதுவும் அவர் அந்த வாத்தியாரை கலாய்க்கும் போதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த செழியன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாமே ஸ்க்ரீன்ல அப்படின்னு தான். அது நிறைய பேர் சொல்றாங்க தான். அதே சமயத்தில் இன்னும் சில பேர் வந்து சரியான இன்னும் முதல் நாங்கள் எடுத்த எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாய்ஸ் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை சுற்றி தான் படமே. அந்த சப்ஜெக்ட் நம்ம கடைசி காட்டக்கூடாது. அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிதான் யோசிச்சோம். ஆனால் ரொம்ப நம்ம 2 பேர் சுற்றி இருக்கிறவங்க 2 பேர் அடிக்கிறத குறையாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் மாற்றிட்டோம். அது அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டது தான். அது இட்ஸ் அ சாய்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும். அப்புறம் இன்டெரக்டான சில சீன்ஸ் வச்சிருந்தீங்களா சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் மிரர்ல வந்து இயேசுவோட சிலுவையை போட்டு ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தேன் யூ திங்க் அப்படின்னு அந்த இது. அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்ல எடுத்த உடனே டயலாக்ஸ் கை ரொம்ப நீளுது. அந்த டயலாக் தான் பின்னாடி வந்து கதையே நகர்த்த போகுது அப்படின்னு அப்போ எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி சில சீன்ஸ் அதெல்லாம் அதோட டெவலப்மெண்ட் எப்படி வந்தது? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, அதில் இருந்தால் நான் இதெல்லாமே கன்சியூவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அது என்னதுன்னா, சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் வந்து மதுரைக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது அந்த அந்த நாட்டுக்கொடி வந்து படன்னு அடிச்சுக்குவான். இளங்கோடிகள்னு சொல்லுவாராம். கோவலன் வந்து உள்ளே வராத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி முன்னாடியே அதை ஒரு குறிப்பாக சொல்லியிருப்பார். எனக்கு இது ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். எனக்கு இது எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது அவ்வளோதான். இன்ஃபேக்ட் அதை நான் நிறைய படங்கள்லையும் பார்த்துருக்கேன். நான் பார்த்த படங்கள் குறைவு, ஆனால் அந்த படங்களில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான சில விஷயங்களை முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு ஞாபகம் வரணும்னா, மணிரத்னம் படத்தில் அலைப்பாயுதே படத்தில் அதாவது ஷாலினி கேரக்டர் வந்து ஷாலினி அவங்க அக்கா வீட்டிலேருந்து கிளம்புவாங்க, அவசரமாக கிளம்புவாங்க. அப்போது வந்து அவங்க அம்மா வந்து சாப்பாடு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது வந்து நான் போய் அப்படின்னு சொல்லுவோம், போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதாவது அன்றைக்கி அவங்க ஆக்சிடென்ட்டில் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு க்ரைட்டீரியாவில் அந்த ஒரு விஷயம் இருக்கும். இது நிறைய படங்களில் இது பிளான் பண்ணி செய்கிறாங்க. அது கொஞ்சம் க்யூட்டாகவும் இருக்கும். செகண்ட் தடவை பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஒரு வேல்யூ கிடைக்கும். படத்தை பார்க்கும்போது ஓகே முதல்ல இது இருக்கே அப்படிங்கிற ஒரு வேல்யூ அப்போது செகண்ட் டைம் பார்க்குற வியூவிங்க்கு அது கிடைக்கும். செகண்ட் டைம் போர் அடிச்சிடக்கூடாதுன்னு இருக்காது. சார் இதில் வந்து இந்த கதையாக பார்க்குறப்ப இது ரொம்ப ஒரு தின் லேயரான ஒரு ஸ்டோரி சார். ஒரு மேக்கிங்கால தான் இது வந்து ஒரு ஆழமாகவும் அழகாகவும் சொல்ல முடியும். இதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறப்ப அவர்கிட்ட எப்படி சார் அது ஓகே பண்ணுவீங்க? அந்த ஏரியாவில் ரொம்ப லக்கியாக தான் இருந்தாங்க. ஏன்னா படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் 3 சாய்ஸ் கொடுத்தேன். ஏன்னா ஆனால் படம் பண்ண போகிற முடிவு பண்ணியாச்சு, அவரே முடிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் 3 லைன் கொடுத்தேன். அந்த 3 லைனில் உட்காந்து இவர் அப்புறம் வந்து அப்புறம் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் உட்காந்து டிசைட் பண்ணோம். ஓகே 3ல் இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் லெஸ் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, மற்றலாம் இதோட கொஞ்சம் அதிகமான கான்ட்ரவர்சி இருக்குன்றனால இதை செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்களா. ஸோ அது என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் ஈஸியாக இருந்தது. இதுக்கப்புறமா அது எப்படி இருக்க போகுதுன்றத அடுத்தது ஒருவேளை வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே அதாவது இந்த படம் வந்து திணிச்சுதான் நான் ஃபீல் பண்ணலை. எனக்கு எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. ஸ்கிரிப்டுக்காக எனக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. சரி வந்து பையனை அடிக்கிற டீச்சர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எதுக்காக அடிக்கிறாங்கன்றதுக்காக ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த காரணமும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மக்கள் நிறைய பேசக்கூடிய, டிபேட் பண்ணக்கூடிய, கேள்விகள் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். அப்போது தான் அந்த அடாலசன்ட் எஜுகேஷன்ங்கிறது வந்துச்சு. பார்த்தீங்கன்னா செக்ஷுவாலிட்டியை பற்றி தான் ஹோல் படமே, முழு திரைப்படமே செக்ஷுவாலிட்டியை பற்றினது தான். செக்ஷுவாலிட்டி பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் திரைப்படம். ஏன்னா செக்ஷுவாலிட்டிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் லஸ்ட் மட்டும்தான், காமம் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அது இப்படி கிடையாது. பர்சனாலிட்டி தான் செக்ஷுவாலிட்டி. நமக்கு என்ன மாதிரியான பாலுணர்வு இருக்குது, நான் வந்து என்னோட எதிர்பார்ப்பு முன்னாடி நான் எப்படி என்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து அவங்கள எப்படி நான் என்னோட சேர்ந்து என்னுடைய பணிகளில் பயன்படுத்திக்கிறேங்கிறது தான் செக்ஷுவாலிட்டி. ஸோ இந்த வகையில்
காதலுங்கிறது போக போக ஒரு நம்மளோட இயல்பாக நடந்த ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் மெர்லினும் மணிகண்டனும் அன்றைக்கி தான் அவங்க கல்யாணம் பண்ணி வந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு செக்ஷுவாலிட்டி தான் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யான்னு ஒரு டீச்சர், அவங்க இங்கிலீஷ் டீச்சர், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட வந்து ஸ்கூலுக்கு அவங்க படத்துக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ அங்கேயும் ஒரு செக்ஷுவாலிட்டி தான் அங்கே ப்ளே ஆகுது. செக்ஷுவாலிட்டிங்கிறத நம்ம அந்த செக்ஸுங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப நிறைய தப்பாக நடிச்சிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு காமன் மட்டும் கிடையாது. அது நம்ம வந்து ஒரு பெண்ணும் உடலுறவு சேர்த்துக்கிறது மட்டும் கிடையாது. அதை தாண்டின ஒரு பர்சனாலிட்டி தான். அதை தாண்டின ஒரு 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 எதிர்பாலோட சேர்ந்து வேலை பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வகையில் இன்னொரு விஷயம் நீங்கள் மைன்யூட்டாக நிறைய நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மெர்லின் மேலே இன்னொருத்தருக்கு ஒரு ஒருதலை காதல் இருந்திருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அந்த பிடி சாருக்கு அது ஒரு ஒருதலை காதலும் இருக்கும். அது ஹோல் படமே செக்ஷுவாலிட்டி பற்றின படம். அதுக்காக தான் அது அந்த மாதிரியான விஷயங்களையும் ஆட் பண்ணது. அது ஒரு சில பேருக்கும் துணிச்சதாக தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நாங்கள் அதுக்கான கம்ப்ளீஷனை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஏன்னா அது கார்பரல் பனிஷ்மெண்ட் ஆகட்டும் இல்லை செக்ஸ் எஜுகேஷன் ஆகட்டும், இது எல்லாமே ஓப்பன் எண்டடாக விடுற பட்சத்தில் அதை பற்றி இன்னும் இது முடிக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் தான் நிறைய அவங்கள பற்றி பேச வைக்கும், அதை பற்றி சிந்திக்க வைக்கும், அதை பற்றி கேள்விகளை கேட்க வைக்கும். ஸோ அதுதான் ஐடியாவாக இருந்துச்சு. ஆனால் அது திரைக்கு வர்ற போது அதில் வேற சில அடுத்த இன்னொரு சீனை ஆட் பண்ணி நாங்களே ஒரு லைட்டாக ஒரு சொல்யூஷனையும் ட்ரை பண்ண வேண்டியதாகிடுச்சு. கண்டிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. எங்கள் டீம்லேயே நிறைய பேர் அதுக்கு அந்த சீனுக்கு எதிர்ப்பு இருந்தாங்க. உங்களை மாதிரியே எஃப்டிஐ ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து எங்கள் டீமில் இருந்த ஒருத்தர், அவங்க எல்லாமே சொல்லப்போனால் இனிமேல் நான் வரக்கூடிய படங்களெல்லாம் எந்த அளவுக்கு நான் விஷுவலாக ட்ரீட் பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. இந்த படம் யாருக்காக எடுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அவங்களுக்கு இன்னும் கூட நிறைய விஷயங்கள் புரியல. இந்த சிம்பாலிசம் பற்றின விஷயமோ இல்லை விஷுவலாக நம்ம கொடுத்த விஷயங்களோ நிறைய பேருக்கு புரியல. அப்படிங்கும்போது ஒரு வகையில் ஒரு நம்மளோட இன்டெலிஜென்ஸை காட்டுற ஒரு விஷயமா தான் இந்த விஷுவல் ட்ரீட்டே ஆயிடுது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா நான் வந்து படங்கள் வந்து மக்களுக்கானதாக மட்டும்தான் நான் நம்புகிறேன். அவார்ட்ஸ்க்காக கிடையாதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அது எல்லா படமும் அப்படி இருக்குன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து விஷுவல் ட்ரீட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னுடைய படங்கள் விஷுவல் ட்ரீட்டில் தாண்டி மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில் இந்த கான்வர்சேஷனலாக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சீன் வந்து வார்த்தைகளை பற்றி பேசும்போது தான் நிறைய பேருக்கு புரியுது. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் அந்த மாதிரி, நம்ம நிறைய பேசக்கூடிய ஆட்கள், பேசுறத கேட்கக்கூடிய ஆட்கள். அதனால அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். மேலும் 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 பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. செக்ஸ் எஜுகேஷன் வேணும், இந்த பையன் வேறு வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு ப்ரெஸ் ஒரு டிவி ஸ்டூடியோவில் உட்காந்து ஒரு ஆள் பேசுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இந்த காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசுவாங்க. இன்னொரு இடத்துல ஆட்டோக்காரங்க கூட பேசுவாப்புல. ஸோ அப்படி வேறு இடங்கள்ல வேறு இடத்துல ரிப்பீட்டடாக ஸ்பெசிஃபிக்காகவே இந்த கான்வர்சேஷன் வச்சோம். தட் வாஸ் கான்ஷியஸ் டிசிஷன். சின்னஞ்சிறுக்கிளிய பாட்டில் கண்ணத்தில் முத்தமிட்டான லைனுக்கு அப்புறம் நேற்று அப்படின்னு பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு லைன் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கான காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான பதில் இருக்குன்னு தான் அர்த்தம். கன்னத்தில் முத்தமிட்டால் தான் அரைஞ்சது. கன்னத்தில் முத்தம்னா படமே. அவர் மணிரத்னம் சார் அந்த படத்துக்கு முன்னாடி பேர் வைக்கல அப்படின்னு சொன்னா இந்த படத்தோட பேர் அப்படி வச்சிருக்கலாம் ஆக்சுவலா. அதனால அந்த ஒரு பாஸ், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். சார் கங்க்ராச்சுலேஷன் சார். அந்த சிங் பாட்டில் அந்த செக்ஷுவல் சிம்பாலிசம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க சார். நான் அதை ரொம்ப ரசித்தேன். அதுக்காக பாராட்டுறதுக்காக தான் இப்போ நான் மைக்கே வாங்கினேன். அதை நான் ரொம்ப அது ஃபுல்லாக இது பண்ணி ரொம்ப ரைம்ஸ். ஆமாம், 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ரைம்ஸ் அது ரொம்ப புக்கில் இருக்குது. அந்த புக்கு அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. எங்களுக்கு ஒரு வெற்றியாக நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த வெஜினா வந்து ஒரு படத்தில் காமிச்சு யூ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரே படம் குற்றம் பிடிக்கிறதா மட்டும்தான் இருக்க முடியும். உங்களோட இதில் வந்துட்டு இப்போ லைக் படமே பார்க்கல சொல்லியிருந்தீங்களா சார்? உங்களோட மேக்கிங்கில் ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு, எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுதுன்னு. பார்க்காததுனால தாக்கம் இல்லாமல் பண்ணப்பட்ட படம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்?
தெரியலைங்க, எனக்கு இந்த பதில் சொல்ல தெரியல. ஏன்னா என் முன்னாடி இன்னொரு மிகப்பெரிய ஜாம்பவான் உட்காந்துருக்காரு. கண்டிப்பா வந்து நான் ஒன்னே ஒன்று மட்டும் ஷுவரா சொல்றேங்க, உங்களுக்கு ஏன்னா ஒரு டேரக்டர் பிடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரே ஒரு படம் எடுத்திருந்தாருன்னா கூட போதும், அந்த படத்தை மீண்டும் மீண்டும் பாருங்க. ஒரே படமா இருந்தா கூட போதும். பல படங்கள் பார்க்கறது என்ன பொறுத்தவரையும் நான் நிச்சயமா அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். அட்வைஸ் பண்ணவே கூடாது, தப்பு. சஜஸ்ட் பண்றதும் தப்பு. ஆனா என்ன பொறுத்தவரையில பர்சனலா ஒரே ஒரு படம் உங்களுக்கு பிடிச்ச படமா இருந்துச்சுன்னா அதை ரிப்பீட்டடா பாருங்க. உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அறியாமலேயே ப்ரோக்ராம் ஆகும். நம்மளை அறியாமலேயே ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பா ப்ரோக்ராம் ஆகும். அது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நிறைய படங்கள் பார்க்கறதோ அது தேவையில்லைன்னு என்னோட பர்சனல் கருத்து. அந்த கருத்துல இருந்து நிச்சயமா பிற்காலத்துல நான் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பதில்களை நீங்களும் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன்.